Do you remember when you walked away? When all of our embers became ashes of grey. But I've been going tired again and time again. I hope that you will see my heart too. But you don't remember me like I remember you. Like I remember you. Everyone, welcome to day 1 vlog. இப்போ தான் வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். We are in குருவாயூர். இதுக்கப்புறமா நாங்கள் வந்து குளிச்சுட்டு நான் வந்து உள்ளே போயிடுவேன் கோயிலுக்குள்ளே. நாங்கள் உள்ளே வந்து ஐ திங்க் வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இஃப் பாசிபிள் ஐ டேக் வீடியோ. நவ் லெட்ஸ் கோ. பி வேரிங் திஸ் அவுட்ஃபிட் டுடே. இது வந்து ஒரு அனார்கலி மாதிரி. ஐ திங்க் ட்ரெடிஷ்னல் தான் அலௌடுன்னு நினைக்கிறேன் உள்ள. ஸோ ஐ ஜஸ்ட் காட் திஸ். மீதி எல்லாமே அப்படியே கிடக்குது கைஸ். இதுதான் நான் சொன்னேன் pouch. Let's go. Down to Guruvayur. Guys. Guys. Searching for the right time, but there's never a right time, only a wrong time. And I wish I could just be honest. I don't wanna say goodbye. And if I can't fix this, I hope you believe that I tried. Do you remember when you said you'd stay? When all of our memories kept us feeling okay. Like I remember you. I've been searching for the right time, but there's never a right time, only a wrong time. And I wish I could just be honest. I don't wanna say goodbye. If I can't fix this, I hope you believe that I tried. I've been searching for the right time, but there's never a right time, only a wrong time. And I wish I could just be honest. I don't wanna say goodbye, missing you for a long time. ஸோ கைஸ் நாங்கள் வந்து இந்த பிளேஸ் ரீச் ஆகிட்டோம். த ஹவுஸ் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். பின்னாடி வந்து நிறைய கார்டன்லாம் வச்சுருந்தாங்க. ஐ ரியலி லவ் த பிளேஸ். ஸோ இந்த குவாவா ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தேர் வாஸ் ஸோ மெனி பிளான்ஸ். இது மேலே பார்க்குறது வந்து கிரேப்ஸ். ஸோ அவங்க கிரேப்ஸ் வந்து மேலே வளர்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஹவுஸுக்கு பின்னாடி வந்து ஒரு நிறைய கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு சுற்றி காட்டினாங்க. அதை நான் வந்து கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் யூ கேன் டேக் அ லுக்.
இங்கே வந்து ஜாக் ஃப்ரூட் ட்ரீ இருந்துச்சு, லெமன் ட்ரீ இருந்துச்சு, அண்ட் தென் டொமேட்டோ, சில்லி, லெடிஸ் ஃபிங்கர் எல்லாமே வந்து பின்னாடி கல்டிவேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஐ வாஸ் ஸோ அமேஸ்ட் டு see எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. தே ஆல்சோ ஹேவ் தேர் பர்சனலைஸ்ட் வெல் ஃபார் தேர் ஹோம். 2 வெல் இருந்துச்சு, இதுதான் ஒரு வெல். ஆனால் இதில் வாட்டர் வந்து இப்போ தான் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு பிகாஸ் ஆஃப் த ரெய்னி சீசன். இன்னொரு வெல் வந்து அந்த சைடு கொஞ்சம் பூச்சிலாம் இருக்கிறதுனால போகல. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வெளியே கூட்டிட்டு போய் எங்களுக்கு சுத்தி காமிச்சாங்க. ஐ வாஸ் ஸோ அமேஸ்ட். ஏன்னா இவங்க காட்டுக்குள்ள இருக்காங்க லிட்ரலி. ஸோ பக்கத்துல கொஞ்ச தூரம் நடந்து போனோடனே ஃபுல்லா ட்ரீஸ் இருந்துச்சு. ஃபுல் ஆஃப் பேம்பூ ட்ரீஸ். அதையும் நான் அந்த கிளிப்ல காட்டுறேன். ஸோ நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். எவ்ரிவேர் ட்ரீஸ் அண்ட் பேம்பூ ட்ரீஸும் இருந்துச்சு. அது காட்டுக்குள்ள ஒரு குட்டி கோயில் இருந்தது. ஸோ அங்கதான் நாங்க போயிட்டு இருக்கோம் இப்போ. ஃபைனலாக ஒருத்தவங்களோட கார்டனுக்கு வந்திருந்தோம். அங்கே வந்து என்ன எங்களுக்கு காமிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ்லாம் வந்து நாங்கள் வந்து இங்கே க்ரோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். இந்த மரம் தான் வந்து பே லீஃப் போல். ஸோ பிரியாணிக்கு பெரிய இலை போடுவோம்ல, இதுதான் வந்து பே லீஃப். ஸோ இது ட்ரை பண்ணி தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு அந்த ஃபேக்ட் அன்றைக்கி தான் தெரியும், பே லீஃபும் சினமோனும் ரெண்டுமே ஒரே ட்ரீன்னு சொல்லிட்டு. ஸோ நான் காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருந்துச்சு சொன்னேன்ல, அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலி பேய் ஏதோ பார்த்துருக்காங்க போல இந்த இடத்துல. ஸோ 2 பேர் வந்து பூஜைலாம் பண்ணி ஏதோ கோயிலெலாம் வச்சாங்களாமா. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாம் தைரியமாக வரான்னு சொன்னாங்க. எவ்வளோ நம்புறதுன்னு தெரியல. இது நீங்க dry-ஆ இந்த smell வராது. இந்த ஜாதி பத்திரியில நம்ம ட்ரையா பிரியாணிக்கு போடுற பே அப்ப இந்த ஸ்மெல் இருக்காது. இந்த பக்கத்துல Dry ஆயிடும். இது வந்து சினமன். இது இப்ப ஃப்ரெஷ்ஷா Fresh-ஆ இருக்குது. ஆமா. இந்த ஜாதிக்காய் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? 300 rupees. இந்த உள்ளுக்கு இருக்குது. அது பிரியாணிக்கு போடுவாங்க. எவ்வளோ மார்க்கெட் அது போடுவாங்க. குழந்தைகளுக்கு இந்த கோயில்ல அரைச்சு கொடுப்போம். சாமிக்கு அபிஷேகத்துக்குலாம் இது போடுவாங்க. ஜாதி தான் பிரியாணி பவுடர் பண்ணி போடுவாங்க. பவுடர் இந்த ரெண்டையும் பவுடர் பண்ணி ஏலக்காய் நாங்க வச்சுட்டு குழந்தைகளுக்கு வயிறு வலிக்கெல்லாம் இது அரைச்சு ஜாதிக்காய் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இது வெத்தலை கூட சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்களா? ஆமா இது வந்து பாக்கு போடுவோம். பாக்கு வெத்தலை கூட பாக்கு. இது கட் பண்றதுக்குன்னு எங்க ஆச்சி இருக்காங்கல்ல, ஒரு இது வச்சிருப்பாங்க, ஒரு டூல்ஸ் வச்சிருப்பாங்க இப்படி கட் பண்ணி பண்றதுக்கு. Piece பழைய piece-ஆ காலத்துல cut பண்ணி. அவங்களுக்கு ரெடியா இருக்கும். ஒரு ஒரு டூல் செல்லப்பட்டி செல்லப்பட்டியில இருக்கும். சின்னதா இருக்கும். அப்படி வச்சு பழைய கட் காலத்து பண்ணுவாங்க. memories பேசிட்டு இருக்காங்க. எங்க ஆச்சிட்டு நிறைய இருக்கும். early stage. அந்த கேட்பரி காமி அந்த அர்ச்சனா டைவில் காமி இதான் ஆஃப்டர். இதான் பிஃபோர். இதான் பிஃபோர். கரெக்ட்டா கொடுத்துருங்க. அங்கே பாரு, இது வந்து லைட்டா பழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது உள்ள என்ன இருக்கும்? உள்ள வந்து சீட் இருக்கும். அத ஃபெர்மென்ட் பண்ணுவாங்கல. கட் பண்ணி பவுடர் மட்டும் அந்த இது அத பவுடர் ஃபெர்மென்ட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அத வந்து சன் ட்ரை பண்ணி பவுடர் பண்ணிடுவாங்க. சரி நிறைய விஷயங்கள் கிணத்துல இருக்குல்ல. ഇതിനുടെ റൈറ്റ് இல்ல இல்ல இது വേറെ ആക്ച്വലാ இது லிச்சி இல்ல രണ്ട് ഇതിനുടെ സപ്പോർട്ട ആൻഡ് ഇതിനുടെ പഴയതും കാണിച്ചു ദാർസന இப்படி இல்ல. ரம்பூட்டன். എങ്ങനെ അത് പിടി സൈലന്റ് പിടി முடியும் இந்த ப்ளூப்பர்ஸ் ரெடி ப்ளூப்பர்ஸ்ல வீடியோல முரளி எடுத்துட்டு தான் இருக்கேன் ஸ்பைடர். ஸ்பைடர் இதுவா? ஸ்பைடர் ஸ்பைடர் மாதிரி. தண்ணி நிறைய இருக்குல்ல. தேங்காய்னா தண்ணி இருக்கதாம்ல செய்யும் வீடியோ எடுக்காம നാളേക്ക് കൊടുക്കലാ കുഴപ്പമില്ല. everyone, welcome back to my channel again. So இது வந்து day 2 of the vlog, the trip vlog. இப்போ தான் நான் ரெடி ஆனேன். just wore this outfit. I'll show you in the mirror how it looks. அப்புறம் நான் கடகடன்னு இப்போ கீழே கூப்பிட்றாங்க. ஸோ நான் கிளம்புறேன். ஐ திங்க் இன்றைக்கி வந்து எங்கே போகிறேன்னு எனக்கு கம்ப்ளீட்டாக ஐடியா இல்லை. ஸோ keep watching the vlog. So hope you guys enjoy. Bye. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆதி சங்கராவோட அந்த பர்த் பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். த பிளேஸ் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஸோ பீஸ்ஃபுல். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ள ஆனால் வந்து வீடியோ அலோடு இல்லை.
ஸோ வெளியே மட்டும் உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த பிளேஸையே ஆக்சுவலாக ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. உள்ளே போகும்போதே வந்து உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சு. அவரோட ஸ்டோரியும் உள்ளே போட்டிருந்தாங்க. அதை உங்களுக்கு காமிக்க முடியல. பட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். வந்து இப்போது பர்த் பிளேஸ் ஆஃப் ஆதி சங்கரில் இருக்கேன். வீடியோஸ் நாட் அலவுட் இன்சைட், ஸோ நான் எடுக்கல. இட்ஸ் அவுட் சைட் ஆஃப் த பிளேஸ். ஆக்சுவலி இட்ஸ் வெரி பீஸ்ஃபுல். கோட்டன் மண்டபத்தில் இந்த இடத்துல வந்து என்னென்னா அனிமல்ஸ் எல்லாமே டேஞ்சரில் இருந்தால் அதை ரெஸ்கியூ பண்ணி சரி பண்ணி மறுபடியும் அதோட இதுக்கே விட்டுருவாங்களாமா. ஸோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். இன்றைக்கி தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டாக ஃபிக்கோட ட்ரீ பார்த்தேன். ஸோ ரொம்ப நிறைய ஃபிக் இருந்துச்சு. ஐ வாஸ் ஸோ அமேஸ்ட் இந்த ட்ரீயை பார்த்து. ரொம்ப நிறைய கச்ச அந்த சீசன் போல். ஸோ தெர் வாஸ் அ லாட். இந்த பெயிண்டிங் வந்து ஒன் ஆஃப் அவரோட ஸ்டோரியை தான் வந்து டெபிக்ட் பண்ணியிருக்கு. அவரோட கால் வந்து crocodile பிடிச்சிருச்சு போல். அப்புறம் அவங்க அம்மா கிட்ட வந்து அந்த சன்னியாசி ஆகிறதுக்காக ஏதோ கேட்குறாரு. எனக்கு ஸ்டோரி வந்து சரியாக தெரியல. பட் இப்படி தான் வந்து அந்த இதில் எழுதிருந்துச்சு. நான் ஆக்சுவலி ஃபுல்லாக படிக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு வந்து வந்திருந்தோம். கைஸ் நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்கோம். சேம் ட்ரெஸ். உளுந்த ட்வென்னிங்க நான் சமைக்கிறேன். கலர் மாறிடும். ஓஹோ, எல்லாரும் ஏமாத்து. திஸ் இஸ் நாட் வயநாடு, ஆனால் சிமிலர் டு வயநாடு. ஃபோட்டோ எடுத்து வயநாட்டு போடணும். வயநாட்டில் ஆரேஞ்ச் இல்லைனால நாங்களால் போக முடியல. ஸோ திஸ் இஸ் ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ். இவ்வளோ எலிஃபென்ட் இருக்கா? எலிஃபென்ட் மக்கள் இங்கே எலிஃபென்ட் இருக்கு. ஸ்மால் எலிஃபென்ட்ஸ். சப்போஸ் எலிஃபென்ட்ஸ் வந்து என்ன குழியா குழியில் விழுந்துருச்சுன்னா ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கு. இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஹோஸ்ட் பிளான்ட் ஏரியா. நிறைய பட்டர்ஃப்ளை இருக்கு. Butterfly, different colors of butterfly. வாரு உனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம்? ப்ளூப்பர்ஸ். டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்க. டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்குறது காசு வாங்கிக்க. அதாவது டிஎஸ்எல்ஆர் கேமராக்கு வாங்கணுமா, ஆனால் காசு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. வாங்கு, நீ தானே கண்டென்ட் கிரியேட்டரு. எம்ப்ளாயிஸ் நீ தான் வாங்கி தரணும். சம்பளம் கூட போனா பர் மினிட்டுக்கு 1000 நீ அக்ரிமெண்ட் பண்ணி போன கையில் கொடுத்துருக்கேன். 2 minutes ஆச்சு 2000. ஸோ உள்ளே நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து நிறைய மான் இருந்துச்சு. இது மழை வர போகிறதுனால எல்லாம் ஒரு ஓரமாக உட்காந்து இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். தேர் டிஃப்ரெண்ட் சைஸஸ், நிறைய சைஸில் வந்து இருந்துச்சு. ஒன்று மட்டும் தனியாக இருந்துச்சு. சரி அதையும் ஃபோக்கஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஃபோக்கஸ் பண்ணேன். இதோ உட்காந்துருக்கு பாருங்கள் சைடில். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ எலிஃபெண்ட்டை பார்க்குறதுக்காக அப்படியே ஆர்வமாக கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ நடந்து போயிட்டுருக்கும் போதே வந்து மழை பெஞ்சுது. ஸோ நல்ல வேலை டிமார்ட்டில் வாங்கின ரெயின் கோட் வந்து அட்லீஸ்ட் யூஸ் ஆயிருக்குன்னு வந்து ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஆனந்தம். என் தம்பி வேறு சொல்கிறேன், நான் இவ வேற போட்டுட்டு சீன் போடுவோம் அப்படின்னு. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி வேரிங் திஸ். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே நடந்து போயிட்டே இருந்தோம் டு லுக் அட் த எலிஃபெண்ட். கைஸ் இங்கே ஃபஸ்ட்டு எலிஃபெண்ட் இருக்காதுன்னு நினச்சோம், ஆனால் இங்கே எலிஃபெண்ட் இருக்குது. சி I'm wearing a raincoat. அங்கே எலிஃபெண்ட்ஸ் பார்த்தோம். அதில் என்னென்னா ஒரு எலிஃபெண்ட்டுக்கும் வந்து பேர் போட்டிருந்தாங்க, எவ்வளோ ஏஜ் அண்ட் அதோட நேம். ஸோ அதுக்கு மேலே வந்து தனித்தனியாக வீடு மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க. எனக்கு என்ன நான் கேள்விப்பட்டேன்னா ரெஸ்கியூ பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இல்லை, எலிஃபெண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அதை ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்தில் வந்து டிக் பண்ணி பிடிச்சிட்டு அதை இங்கே வச்சுருக்காதுன்னு சொன்னது மாதிரி கேள்விப்பட்டேன். அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து கேரளோட ட்ரெடிஷ்னல் மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. இட் வாஸ் ஸோ நைஸ். அவுட் அவுட் அவுட்டு.
அவுட் சி சவுத் ஆப்பிரிக்கா அவுட். இந்தியா won the world cup. அப்புறமா இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ண ஹாப்பினஸ்ல இருந்தேன். அண்ட் மேலே வந்து லைட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஐம் ஃபோக்கஸிங் தட் ஆல்சோ. இட் இஸ் சச் அ கிரேட் ஃபீல். இந்த இடத்தோட அந்த ஆம்பியன்ஸ் அண்ட் த வேர்ல்ட் கப் வின் பண்ணதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் டே வந்து ஒரு மாதிரி ஃபாகியாக நல்லா இருந்துச்சு. நான் கிளம்புற டைம் வந்துருச்சு. ஸோ வி ஆர் அபவுட் டு லீவ் திஸ் பிளேஸ் ரைட் நவ். கேரளாலேருந்து கிளம்புறோம். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஹியர். வி ஹாவ் ட்ரெயின் at 9:30. இப்போதைக்கு ட்ரெயின் இருக்குது. வி ஆர் என்ஜாயிங் த வெதர் ஹியர். நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சு இப்போது ஒரு மாதிரி ஃபாகியாக நல்லா இருக்குது ஆக்சுவலாக. கேன் சி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை vlog guys. Until then it's Archana Shivakumar signing off. அடுத்த vlogல மீட் பண்ணலாம். Bye bye.